as a professional consultant மைண்ட் வந்து நாங்க உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறத விட இன்க்ளூசிவ் அப்படிங்கிற விஷயத்தை கொடுக்கறது தான் பெட்டரா இருக்கும். இது ஒரு மனுஷனுடைய லைஃப் எப்படி அளவு வருது அப்பதான் நான் கேட்டது என்னன்னா, நீங்க வந்து உங்களுக்கு படிப்பு 10th வந்து நல்ல மார்க் எடுக்க முடியல அப்படின்னு வச்சுக்கிற உதாரணத்துக்கு உங்க வீட்டுல ஒரு கேள்வி கேட்பாங்க, இன்னும் வேணாம் உங்க குழந்தைங்களே படிக்கிறாங்க நல்ல மார்க் எடுக்க முடியல அப்படின்னு என்ன பேர் சொல்லுவோம்? மனப்பாடம் ஆகல. சரி, மனப்பாடம் ஆகிறதுக்கு யாராவது ஒரு பார்க்கணும்னு தோணிருக்கா? இல்ல. அடுத்து எக்கனாமிக் டெவலப்மெண்ட். நீங்களா ஒரு பர்மனன்ட் சேலரி கொடுக்கலாம்னு வச்சுக்கல, நீங்க எக்கனாமிக் டெவலப்மெண்ட் முடியாது. எக்கனாமிக்ல வந்து சரியான முறையில் வந்து யூட்டிலைஸ் பண்ண முடியும். கரெக்டா? சேலரி வந்து எக்கனாமிக் டெவலப் பண்ண முடியாது, வர சேலரி தான். அந்த எக்கனாமி வந்து எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படி ஏதாவது கன்செப்ட் பார்த்துருமா? இல்லவே இல்ல. சரி, உங்களுடைய நீங்க எல்லா இடத்துக்கும் தைரியமா போய் எல்லா இடத்துக்கும் பேச முடியுதா? இல்லவே இல்ல. சரி, நான் சோசியல் கரியர் என்ன செய்யணும் எங்கேயாவது போய் பார்த்துருமா? சொல்லுங்க சார். இல்லவே இல்லையா? சரி, சிலருக்கு வந்து உடம்பு சரியில்லாம போயிருக்கோம், நீங்க நிறைய டெஸ்ட் பண்ணி பார்த்துருப்பீங்க, டெஸ்ட் எந்த பிரச்சனையும் இருக்காது, ஆனா ப்ராப்ளம் வந்துருக்கு. அது உங்க வீட்லயா இருக்கலாம், உங்க ஃபேமிலியா இருக்கலாம், ரிலேஷனா இருக்கலாம். இதுக்கு ஏதாவது செஞ்சுட்டு இருக்குமா? இல்லவே இல்லை. அதனால நாங்கள் வேர்ல்டு ஃபர்ஸ்ட் கிளினிக் நாங்கள் தான் ஸ்டார்ட் பண்ணோம். என்னன்னா, உங்க லைஃப் வந்து 4 வகையில் வளர்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து உங்க எஜுகேஷன், உங்களை லைஃப் வளர்க்கணும். செகண்ட் உங்களுடைய எக்கனாமிக், மூணாவது வந்து சோசியல் ஸ்டேட்டஸ். ஒரு மனுஷன் 4 வகையில வந்து கல்வி, பொருளாதாரம், சமூக நலம், உளவியல். இந்த 4ல வந்து உங்களுக்கு குறைபாடு ஏற்பட்டா உங்களுக்கு வரக்கூடிய ஸ்ட்ரெஸ். இந்த 4 விஷயத்துல எது? கல்வி, பொருளாதாரம், சமூக அந்தஸ்து, உளவியல் ஆரோக்கியம். உளவியல் ஆரோக்கியம் என்னன்னா, நிறைய பேர் வந்து தனியா யாருக்கும் பேச மாட்டாங்க, தனியா வெளியே போக மாட்டாங்க. ஒரு டைப், இன்னொரு டைப் எப்பவுமே கூட்டமா தான் இருப்பாங்க, அதனால தனியா இருக்க முடியாது, இப்படி இருப்பாங்க. சோ சைக்காலஜிக்கல் அப்ப இந்த 4 விஷயத்துல வந்து உங்களுக்கோ உங்களுக்கு சார்ந்தோ பிரச்சனை ஏற்பட்டா வரக்கூடிய ஸ்ட்ரெஸ். உங்களுக்கோ உங்க சார்ந்தோருக்கோ உதாரணத்துக்கு நீங்க நல்ல பிரச்சனை பண்ணிட்டீங்க, குழந்தைங்க படிக்கல நிம்மதியா தெரியுமா? சொல்லுங்க. குழந்தைங்க படிக்கல நிம்மதியா இருக்க முடியாது. சரி, குழந்தைங்க படிச்சிருச்சு, உங்க ஃபேமிலியில வந்து ஹெல்த்தியா இருக்க முடியல, அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது, டாக்டர் போனா ஒண்ணுமே இல்லைங்க, ஒண்ணுமே இல்லைங்க சார். நீங்க செலவு பண்ணி உங்க பாக்கெட்ல ஒண்ணுமே இல்லாத போயிடும் இல்லையா? நீங்க ஸ்கேன் பண்ணி பாத்தீங்க, ரிப்போர்ட் எதுவும் இருக்காது, ஆனா பிரச்சனை இது பாத்துக்கீங்க இல்லையா? அப்ப இந்த 4 உங்களுக்கோ உங்களை சார்ந்தவங்களுக்கோ குறைபாடு ஏற்பட்டா வரக்கூடிய பேர் தான் ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ் வந்தா என்ன சிம்டம் தெரிஞ்சுக்கலாமா? ஸ்ட்ரெஸ் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு கோபம் அதிகமாக, எந்த விஷயத்துலையுமே ஒண்ணு படபடப்பா இருப்பீங்க, இன்னொன்னு ப்ரோக்ராம் நடக்கும். சோ இதெல்லாம் வந்து ஸ்ட்ரெஸ் வந்து அடையாளம். இதுல ஸ்ட்ரெஸ் வந்து 4 ஏரியாவும் ப்ராப்ளம் வந்து ஸ்ட்ரெஸ் வரும். அது உங்களுக்காக இருக்கலாம், உங்க ஃபேமிலியில இருக்கலாம். சரியா? பையன் நல்லா படிக்கவே இல்லை, சந்தோஷப்படுங்க, ஓ மை சன் கிரேட், இந்தியா கண்டினியூ பண்ணு சொல்வீங்களா? நான் கஷ்டப்பட்டு இவ்வளவு வந்திருக்கேன், நீ என்ன விட வேலை போவீங்களா அப்படின்னு சொல்லி, நீ கஷ்டப்பட்டதாலும் இப்படி நான் சொல்றேன், நீ கஷ்டப்பட்டா என்னையே கஷ்டப்படுத்த சொல்றாங்க இல்லையா? ஹலோ, இந்த காலத்துல வந்து நீங்க ஏதாவது தப்பிக்க முடியுமா? தப்பிக்கவே முடியாது, காலையில் தான் வழியே. ஓகே, இந்த மாதிரி. சோ இது வந்து டிசார்டர். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரெஸ் வந்துச்சுன்னா செகண்ட் வெரி டிசார்டர். சரியா? அதோட சேர்ந்து சிலருக்கு தூக்கமே வராது, பாத்துட்டீங்களா? பலருக்கு தூக்கம் மட்டும்தான் வரும், எப்பவுமே தூங்கிட்டே தான் இருப்பாங்க. இது கேட்டது. இந்த ஸ்ட்ரெஸ் வந்து கண்டுபிடிக்க மாத்தினா டிசார்டர். டிசார்டர் வந்து டிசார்டர் என்ன தெரியுமா? காலையில 9 மணிக்கு டியூட்டி போடணுமா, 8:50 முயற்சி பண்ணணும். பல பேருக்கு சிரிக்கவே பிடிக்க மாட்டேங்குது, எப்ப பார்த்தாலும் பாத்ரூம் இருக்காங்க. நேரத்தை தள்ளி போடுவோம். அதுக்கேட்டு என்ன செய்யணுமா, எதிரியே சலிப்பு இருக்கிறோம், சங்கடம் இருக்கும், யார் ஏதாவது சொன்னாலும் போகும். இதெல்லாம் வந்து டிசார்டர். இந்த டிசார்டர் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா டிசீஸ். அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் வந்து எங்க தெரியும் பிரச்சனை வரப்பே 4 ஏரியால ஒரு ப்ராப்ளம் இருக்குதா, அந்த ப்ராப்ளம் வந்து பேஸ் சால்வ் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு டிசீஸ் வராது. இன்னைக்கு சக்கரை வியாதிக்கு என்ன சார் காரணம் சொல்றாங்க? ஸ்ட்ரெஸ். இனிமேல் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் இல்லைனாலும் ப்ராப்ளம் வராது. நான் எக்கனாமிக், கல்வி, பொருளாதாரம், சமூக, உளவியல், 4ல உங்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டா வர்றது ஸ்ட்ரெஸ்.
அந்த ஸ்ட்ரெஸ் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா டிசார்டர் கண்ட்ரோல் பண்ணிட்டு டிசீஸ். ஓகேங்களா? இந்த நாலு தான் பிரச்சனையா இருக்கு. அப்ப இதை மாத்திரம் தான் நான் கண்டுபிடிச்சு ட்ரீட்மெண்ட் தான் MSK மைண்ட் செட் நாலேஜ் படுத்தி இல்லையா? ஏன்னா மூளைக்கு உடல் இயக்கக்கூடியது. அப்போ உங்க லைஃப் இயக்கக்கூடியதுன்னா உங்களுடைய மைண்டுங்கிறது வேற ஒன்று இல்லை. மனசுக்கு எல்லாம் சொல்லியிருக்காங்களா? நான் என்னுடைய கணக்குப்படி என்ன மைண்டில் நத்திங் பட் உங்களுடைய அறிவுடைய தொகுப்பு தான் மனசு. அறிவுடைய தொகுப்பு தான் மனசு. அந்த மனசை மாத்திரம் தான் கண்டுபிடிச்சு மைண்ட் செட் நாலேஜ்.